ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன். இன்றைக்கி நான் ஒரு புளியோதரைக்கான ஒரு உருளைக்கிழங்கு பிரட்டை என்ன மாதிரி செய்கிறேன்னு சொல்லி காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நான் வந்து 2 மேசக்கரண்டி அளவு ஆயில் விட்டுக்கிறேன். கடுகு கொஞ்சம் தேவையான அளவு கடுகு சேர்த்துருக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நான் பச்சை மிளகாவை ஒன்றுமே சேர்க்குறதில்லை. இதுக்கு கருவேப்பிலையும் வெங்காயம் கொஞ்சம் சேர்க்குறேன். நான் செய்த பொரிமா தூள் இருக்குது, அதை தான் இதெல்லாம் சேர்க்க போகிறேன். இப்போ கருவேப்பிலையும் வெங்காயம் சேர்த்தாச்சு. ஒரு வெங்காயம் இந்த கட்டமாக வச்சுட்டு அதையும் சேர்க்கலாம். சேர்த்து இது நல்லா வதங்க விடுவோம். வெங்காயத்தை கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் வதங்கின பிறகு நான் இதுக்கு உருளைக்கிழங்க சேர்க்க போகிறேன். இது புளியோதரை, ஜீரோ ரைஸ் அதுகளுக்கு இது கொஞ்சம் சூட்டபிள் ஆகும் இந்த கிழங்கு பிரட்டல். இப்போ இது கொஞ்சம் ஒரு காவாசி, ரொம்ப இல்லை, கொஞ்சமாக வதங்க விட்டால் போதுமானது. நான் எங்கள் கிழங்கையும் போட்டு நாங்கள் வளர்க்கணுமே, அப்போ இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வதங்கிவிடும். இப்போ உருளைக்கிழங்க கட்டமாக கட் பண்ணி வச்சுக்கிறோம், அதையும் சேர்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு சேர்க்குறோம். நாங்கள் புளியோதரை இன்றைக்கு செய்ய போகிறோம். அதுக்கு சூட்டபிளான கிழங்கு பிரட்டல் தான் நான் இப்போ செய்கிறோம். இதுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்ப்போம். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்தாச்சுது. தேவையான அளவு உப்பும் சேர்ப்போம். உப்பு கொஞ்சம் சேர்க்கலாம். சேர்த்து இதுக்கு தனி மிளகாத்தூள் தான் சேர்க்கணும். குழம்பு மிளகாத்தூள் இல்லை, தனி மிளகாத்தூள். அதுவும் ஒரு காரம் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நான் ஒரு 1.5 தேக்கரண்டி அளவு சேர்க்கலாம். சேர்த்து இதெல்லாம் நல்லா பிரட்டணும். ஓகே, இப்போ இதுக்கு 2 வரட்டும். இப்போ இதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்க்க போகிறோம். இதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா இதை அவிய விடுவோம். இப்போ இதுக்கு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துப்போம். இது கொஞ்சம் நல்லா அவியட்டும், கொஞ்சம் மூடி விடுவோம். இப்போ இதுக்கு நான் எங்களோட பொரிமா தூள் கொஞ்சம் சேர்க்குறேன். கிழங்கு பிரட்டலுக்கு சேர்த்து இறக்கிட்டா ஓகே. இது கிழங்கு பிரட்டலுக்கு இந்த பொரிமத்தூள் சேர்க்கும்போது தான் இந்த வாசனை பூக்களாக கொடுக்கும். இப்போ இன்னும் 2 நிமிஷத்தில் இதெல்லாம் தண்ணியெலாம் வற்றணுன்னு நான் இறக்கிடுவேன். இந்த கிழங்கு பிரட்டல் ரெடி ஆகிடுது. இது பாருங்கள், இதேமாதிரி செய்து பாருங்கள், இறைச்சி பிரட்டல் மாதிரிக்கே டேஸ்ட் வரும். இந்த கிழங்கு பிரட்டல் ரெடி ஆகிட்டு இது இப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்த்துட்டு இதுமாதிரி நீங்கள் செய்து பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.